வெல்கம் சக்தி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தான். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, நான் என்ன பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, கத்திரிக்காய் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதும். சூப்பரான ஒரு கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் இவ்வளோ சின்ன சைஸ் அளவு மீடியம் சைஸு நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்ல பிஞ்சு தான். இதை இப்படி காம்பை ஒரு பாதி அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் விட்டு நல்லா அலசி 2 தண்ணி அலசி எடுத்துக்கோங்க. அப்புறம் கத்திரிக்காயை பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸாக கட் பண்ணி இதே போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ள மிளகு தடவுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ரொம்ப நீளமாக கட் பண்ணிங்கன்னா வேகும்போது பிஞ்சு வந்துடும். அதனால் பாதி அளவு நீங்கள் பாதி அளவு வரது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தல மிளகு நம்ம கத்திரிக்காய்க்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. அதே போல் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இதே போல் விரல் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காயை எடுத்து கொஞ்சமாக அந்த பொடியை உள்ளே தூவி விட்டு லைட்டாக விரலை வச்சு இதே போல் தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் உப்பு மிளகு எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும். இதே போல் நம்ம எல்லா கத்திரிக்காயிலையுமே நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ வேகும்போது பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு பிடிச்சி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் எல்லா குட்டி கத்திரிக்காய்க்குமே நம்ம மிளகு தடவி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயை நல்லா பொரிச்சு எடுக்க தான் போகிறோம். நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காயை நம்ம இப்போ அதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கத்திரிக்காயும் அதோட சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் அப்படியே மாற்றி மாற்றி வரட்டி விட்டுக்கோங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதே போல் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அரை பக்கம் அளவு நமக்கு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நல்லா வரட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் முழுசுமே நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸை நம்ம ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்குதுன்னு. கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள் இடத்துல ரெடி பண்ணி எடுத்துருக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கிறேன். அதே இப்படி மீடியம் சைஸு தக்காளி, மீடியம் சைஸு பல்லாரி இதெல்லாம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு அதோட சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை இப்படி ஸ்மால் சைஸ் அளவு கட் பண்ணி நீங்கள் அதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சின்ன பீஸாக இருந்தால் சீக்கிரமே வதங்கி வந்துடும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு வந்தாச்சு. நம்ம இப்போ தக்காளி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். இதையும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வறுத்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டு நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நீங்கள் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம கிரேவிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி தான் மெயினாக கிரேவியை ரெடி பண்ண போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வத்தல் இதோட சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு பூண்டு ஒரு 5 பல் பூண்டு இதே போல் தட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். கருவேப்பிலை நம்ம இதோட சேர்த்து தாளிப்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு இதுக்கு சின்ன உள்ளி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பெரிய உள்ளி சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த சின்ன உள்ளி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். இதே போல் நல்லா வதக்கி சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வதங்கி இருக்குது. இனி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு எல்லாமே இதோட சேர்த்து நம்ம இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா எல்லாம் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தல தேவையான அளவு மிளகு பொருள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா கொதி வந்துச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம
வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் ஜம்முனி இருந்தால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி பொடியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி பொடியும் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதையும் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மிக்ஸி கழுவின ஜார் தண்ணி கொஞ்சமாக வச்சுருக்குறோம். அதையும் இதோட கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுடலாம். உங்களுக்கு தெரியும் பச்சை வாசனை போகின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மனமே வித்தியாசமாக வரும். இப்போ நம்ம மிக்ஸி கழுவின தண்ணியும் அதோட சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிகினராக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். அடுத்தல பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அந்த புளி கரைசலை நம்ம இதோட சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி டைப் கொஞ்சம் கிரேவியாக வேணுமா இல்லைனா கொஞ்சம் தண்ணி டைப்பில் வேணும்னா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். அதனால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இப்போதைக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உப்பு காரம் எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லாவே கொதி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். இந்த டைமில் நம்ம எடுத்து வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மெதுவாக நிதானமாகவே கிண்டி கொடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே ரெடி பண்ணுங்கள். இப்போ நமக்கு நல்லா கிரேவி பக்கத்துக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குதுன்னு. கத்திரிக்காயும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. வாங்க ஒரு பவுலில் மாற்றி காமிக்கலேன். கத்திரிக்காய் கிரேவியே ஒரு கலராக சூப்பராக நமக்கு கிடச்சிருக்குது இன்றைக்கி. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுவையான அருமையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி.